இட்ஸ் சினிமாலைக்கு இந்த பேரும் வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து இப்போது ஆதிரை வந்து கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கமருதீனுக்கு வந்து ஒரு ரிவ்யூ கமெண்ட் மாதிரி வந்து விமர்சனம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கமருதீன் உங்களை எனக்கு முன்னாடி எப்படின்னு தெரியும், நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு தெரியும், அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்படி பேசுகிறதுக்கான ஒரு வீடு இல்லை இது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை இப்போ வியானாவும் விஜய் பார்வதியும் உள்ளே இருக்காங்க. அப்போது வந்து கமருதீன் வந்து வியானா கிட்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆதிரை வந்து சொல்லிட்டு போனாங்களே, இது என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வீடு இது இல்லை அப்படின்னா அப்போ இங்கே என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வியன்னா கிட்டே வந்து கேட்டோடனே வியன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கீங்க, வார்த்தைகள் வந்து ரொம்ப பெருசாக விடுறீங்க, ஸோ நீங்கள் அதை வந்து கம்மி பண்ணணும். அதே மாதிரி திவாகரனை வந்து ஒரு கரெக்டாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து அவர் இருக்கார், யாருக்கும் இந்த வீட்டில் வந்து ஹார்ம்ஃபுல்லாக வந்து இல்லை. அதே மாதிரி அவர் வந்து யாரையும் அவரை வாண்டடாக போய் புள்ளி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ அந்த மாதிரி கிடையாது. அவர் யாராவது எதாவது பண்ணால் அவர் பண்ணுறாரே தவிர அவர் வாண்டடாக பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற நிறைய பேரை அவர் அப்ரிஷியேட் தான் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வியன்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஜய் பார்வதி கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானும் வந்து என் மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் வந்து இப்போ அவர் கூட பேசாமல் விலகி நிற்கிறேன், அவரை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, பட் வந்து நான் பேசாமல் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து நான் அதே மாதிரி அவங்களும் வந்து சொன்னாங்க, அவர் வந்து யாருக்குமே ஹார்ம்ஃபுல்லாக இல்லை, அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளேயே அவருக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, திவாகர்கிட்ட நம்ம பேசாமல் இருந்தாலே வந்து நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இனிமேல் அவர் அவாய்ட் பண்ணுறதா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நாங்களும் அதுதான் சொல்கிறோம், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், நீங்கள் வந்து தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த ஒரு கான்வர்சேஷனில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.